என்னது மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். சாமி யாரு? நீ யாரு? நாங்க திருட வந்தோம். நீங்களும் திருட வந்தீங்களா? என் வீட்லயே நான் திருட வந்திருக்கேன்னு இன்னொரு திருட நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. என்ன சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மகனே, ரீகலெக்ட். ஏன் சாமி இந்த உடைய போட்டு திருட வந்திருக்கீங்க? நான் முற்றும் துறந்த முனிவன். புரியலையே. முக்கியமான கோவில் உண்டியில மட்டும் திறக்கிறவன். மிஸ்டர் திருடன், இந்த வீட்டுக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. ஆனா அவனை ஒரு சர்வதேச கொள்ளைக்காரன் பேசிக்கிறாங்க. அவன் கொள்ளையடிச்சதான் நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஓ, சர்வதேச லெவல்ல கொள்ளைக்காரன் பேசிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்குறாங்களாம். மிஸ்டர் திருடன், அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி வேலைய பாருங்க. டேய், இதன் ஒர்க்ஷாப்பாடா வேலை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்றேன். சாமி என்னடா இந்த செவரேறி குதிச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்கலாம்னு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்ன திருட விடுறா டேய். எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்சேன்? திருடு சாமி, என்கிட்டயே வேசமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே செல்ல முடியாது. உங்க அப்பாவை அவங்க ஏன் கொன்னாங்க? அவர் செஞ்ச தொழிலுக்கு சாவு அப்படித்தான் வரும். என் சித்தியும் சரியில்லை. சித்தியா? ஆமா, அவங்க என் அம்மா இல்ல. அநியாயம் பண்றதுக்கு அப்பாவுக்கு ஐடியா கொடுத்ததே அவங்கதான். அவங்களோட தங்கச்சி சிந்து ரொம்ப மோசமானவ. ஆனா என் தம்பி 7 வயசு, just 7 years. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்போ சிரிச்சுட்டே இருப்பான். அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. சாகும்போது எப்படி துடிச்சிருப்பான், அழுதிருப்பான். அவனை ஏன் கொன்னாங்க? எப்படி மனசு வந்தது? ஒரு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வரல. வீடு மாத்த போறேன். நீ முதல்ல ஹாஸ்டல்ல தானே இருந்த, அங்கே போயிடு. இதெல்லாம் தொடக்கூடாது. சாப்பிடு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? அழிக்கிறது. அப்ப யாரை வேணாலும் கொல்வீங்களா? பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் தவிர. என் தம்பியை கொன்னவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல சாப்பிடு. உங்க பேர் என்ன? விஜய். கியூட், அழகான பேர். ஹேய், என்னாச்சு விஜய்? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா, எனக்கு பிடிச்சவங்கள நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். சரி, நீ போய் படுத்துக்க. எங்க அம்மாக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்ததில்லை. நீங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டீங்கல்ல? அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும்.
குட் நைட். குட் மார்னிங் விஜய். என்ன? படிச்சு பாரு. எனக்கு படிக்க தெரியாது. சரி, நானே படிக்கிறேன். டியர் விஜய், ஒரு வேண்டுகோள். உன் துணியை துவைக்கிறது, கடைக்கு போறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இதெல்லாம் என்னோட வேலை. அதுக்கு பதிலா எனக்கு துப்பாக்கி சுட கத்து தரியா ப்ளீஸ்? கத்துக்கிட்டு அதெல்லாம் உன்னால முடியாது. அதுக்கு தைரியமும் பலமும் வேணும். என்ன உள்ள என்ன துப்பாக்கி சத்தம்? இல்ல, டிவில படம். நீ மறுபடியும் இப்படி நடந்துகிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓகே. நம்ம புதுசா தங்க போற ஃபிளாட்ல நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. நீ அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் அதிகமா பேசக்கூடாது. ஓகே. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓகே. முதல்ல நீ ஓகே ஓகே சொல்ற நிறுத்து. ஓகே. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட்! இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்துட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச செனப் பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதோ வர ராஜ்பரத், இதோ வர ராஜ்பரத்னு என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டுறாங்க. அவ்வளவு கொடியவனானா? இனிமே வெளியில் நடமாடினா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது. நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிரணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. என்ன போலீஸ் நம்ம பிச்சை நினைச்சுன்னு வந்துட்டாரியா? ஹலோ, ஐ எம் சரண்டர். என்ன உருகுடா? ஏன்டா புடிச்சிக்க? நான் சரண்டர் ஆகணும்டா. அதே ராஜபரத் தான் சொல்றான். சார், அன்னைக்கு போட்ட பாம்புலயே கதி கலங்கி போயிட்டோம். மறுபடியும் ரிஸ்க் வேண்டாம் சார். வாங்க சார், ஓடிடலாம். பிச்சை நான் இல்ல, நான் இல்ல. டேய், போலீஸையே சுட்டுட்டு போலீஸுக்கே டாட்டா காட்டுறான். டேய், என்ன உடுங்கடா. எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க? யாரா நீங்கல்ல? டேய் பிச்சை, இப்போ நீயா? உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய், நீ சொல்லும் போது காப்பாத்துற மாதிரி தான்டா இருக்கா. நான் கடைசியில மாட்டி விட்டுறியடா. முட்டாள்தனமா போலீஸ்ல சண்டை பாத்தீங்களே. நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அதனால இப்போ நான் தான் காப்பாத்துறேன். டேய், நீ உன்னை காப்பாத்த வேண்டாம். நான் சரண்டர் ஆக போறேன். போலீஸ்காரர் வாங்க. வாங்க சீக்கிரம். ஏடா பேரிக்காதீங்க போறியா? ஐயோ பாம்பு. பாம் 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 பாம். ஆறு அடிக்காத. வண்டி வாங்க நிறுத்து. நான் பார்க்காத பாமா. என் முன்னாடி எந்த பாமும் வெடிக்காது. அவன் கலருக்கு நம்மள ஆளாக்கிட்டானேடா. செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சு அவனை பிடிக்காம. என்னென்ன 10 லட்சம் கீழே தட்டிங்க? எனக்கு லட்சம் பெருசு இல்லடா, லட்சியம் தான் பெருசு. உட்காரு விஜய். என்ன ரொம்ப நாளா காணா? என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லை. பரவாயில்ல, சொல்லு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. உன் பணம் என்கிட்ட தானே இருக்கு. நீ எப்போ வேணாலும் கேட்கலாம்.
அம்மா அதுக்கு இப்படி தயங்குற? ஏதாவது பொண்ணை சந்திச்சியா? இல்லை ஏன் கேட்குறேன்னா, இத்தனை நாளாக நீயா பணம் கேட்டதில்லை. ஒரு வேளை நீ அப்படி சந்திச்சிருந்தனா சராசரி வாழ்க்கை வாழ்கிறவங்க கூட சரியாக பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியாது. நீ தனியாகவே வாழ்க்கை வந்து பழக்கப்பட்டவன், உனக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். உன்னை பற்றியும் உன் ஃபேமிலியை பற்றியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வேணாம், இந்த சென்டிமெண்ட்லாம் உனக்கு வேணாம். மறுபடியும் நீ வேதனைப்படக்கூடாது. யோசி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா, அதான் கேட்டேன். ஓ, இந்தா. நான் வரேன். என்னம்மா பாக்குறீங்க? இது உங்க தம்பி சமாதாமா? அதோ நிக்கிறாரே, அவர் தான் பணம் கொடுத்து இந்த சமாதியை கட்ட சொன்னாரு. தினமும் பூ வச்சு மரியாதை செய்ய சொல்லி பணமும் கொடுத்திருக்காரு. நம்மோட வாழ்ந்தவங்களுக்கு நாம செய்யற கடைசி மரியாதை இதை விட வேற என்னமா இருக்கு? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ வெரி மச். தீவிரவாதி ராஜ்பரத் அட்டகாசம். வெடிகுண்டு வீசி 3 போலீசார் கொலை. இவரை உயிரோடவோ பிணமாவோ பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு.